இன்றைக்கி நம்ம பார்த்து பலாப்பழம் எப்படி அறிவதுன்றதை நான் காமிக்கிறேன் எப்படின்னு. இது வந்து பழம் வாங்கணுன்னா இந்த மாதிரி பல் நல்லா இது பாருங்கள். இந்த பல் பெருசாக இருக்கும். இந்த பல் வந்து இந்த முள் பெருசாக இருக்கணும். இந்த முள் பெருசாக இருந்தால் பழம் சொலை பெருசாக இருக்கும். நெருக்கமாக இருந்ததுன்னா அப்படியே குட்டி குட்டியாக சொலை இருக்கும். அதனால் இன்றைக்கி இதை பாருங்க நான் காமிக்கிறேன் எப்படி அறிவதுன்றது காமிக்கிறேன். பழுத்துச்சான்னு எப்படி பார்க்கணும்? பழுத்துச்சானா இப்படி தட்டி பார்த்தா அமுவும் பழம். அப்படி அமுங்குச்சுன்னா பழுத்துக்குதுன்னு அர்த்தம். கல் போல் இருந்தால் பழுக்கலன்னு அர்த்தம். இந்த முள் மட்டும் பெருசாக வாங்க. இதுமாதிரி பெருசாக வாங்கினா சொலை பெருசாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எப்படி அறிவிச்சுருக்காங்க அப்படி கத்தியில் எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவிக்கணும். பழம் நல்லா பழுத்து பழம். பழுத்து இந்த மாதிரி பால் வரும். பால் வரும். அது என்ன பண்ணணும், நம்ம டிஷ்பேப்பர் வச்சு நல்லா துடைச்சிடுங்க. அந்த பாலை துடைச்சிட்டிங்கன்னா பிசு பிசு இருக்காது. அந்த பால் வந்துச்சுன்னா பழம் நல்லா இதுவாக இருக்கும். தொட்டிங்கன்னா கையில் ஒட்டாத வரும். பால் இருக்கும்போது இந்த மாதிரி இது பால் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஆகிடும். இப்போ இந்த ஒயிட் பகுதி இடத்துல இதை வெட்டி எடுத்துக்கணும். நம்ம மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா தேவையில்ல வேஸ்ட். வேஸ்ட் போட்டு ஒயிட் கலர் அரிஞ்சு எடுக்கிறது தான் கஷ்டம். அது எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸி தான். யாரும் சுற்றி இதை மாதிரி தொடச்சிடணும். பால் வரும் அப்பயே மேலே. பால் வரும். இது மாதிரி தொடச்சிட்டிங்கன்னா பால் பலாப்பழம் ஒயிட் ஒயிட்டாக. ஆமாம், அந்த ஒயிட்டெல்லாம் தொடச்சி எடுக்கணும். அப்போ தான் அந்த பாலெல்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க க்ளீன் ஆகிடும். இங்கே பாருங்க, இது புட்டுடணும். பா செம்மையாக இது புட்டுட்டிங்கன்னா பல நம்ம அப்படியே எடுத்து இதுமாதிரி புட்டுடணும். இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் அரிஞ்ச உடனே இது மாதிரி இருக்கும். நல்லா செண்டாக வந்துடும். அப்படியே நம்ம அதை எடுத்து அப்படியே பீஸாக எடுத்து அதில் போட்டு நம்ம கட் பண்ணி அப்படியே தேன் ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். இப்போ பார்க்கலாம் எப்படி எடுக்கிறது. இப்போ எப்படி எடுத்து நான் காமிக்கிறேன்.
அதோட அடியில் அந்த கத்தி விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி முழுசு முழுசாக வந்துடும். இந்த மாதிரி முழுசாக வரும். சைடில் அது நார்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துருவாங்க. ஆமாம், அந்த செத்தலை மாதிரி போல அதோட முழுசு முழுசாக இருந்துச்சு. கீழே இருந்து அரிஞ்சு எடுக்கணும். எல்லாமே அரிஞ்சு எடுத்திங்கன்னா முழுசாக ஒரு நல்லாயிருக்கும். நீங்கள் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பலாப்பழம் அறிவது எப்படின்றது இந்த வீடியோவில் வீடியோவில் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் பலாப்பழம் பாயாசம் காமிக்கிறேன். பலாப்பழம் எப்படி அடிக்கிறதுன்னு காமிச்சிக்கிறேன். பக்குவமாக ஆச்சுன்னா முழுசு முழுசாக வந்துடும். நல்லா ஈஸியாக இருக்கலாம். நல்லா பலாப்பழம் உரிப்பது எப்படின்றத காமிச்சிட்டேன். இதுமாரி சொலையாக எடுத்து நம்ம வச்சு நம்ம சாப்பிட்லாம். குழந்தைங்க சாப்பிட்ணுன்னா இதையே என்ன பண்ணலாம், இந்த இதுமாரி சின்ன பிளேட் வச்சுக்கின்னு இந்த பிளேட்டில் இப்படி வச்சு கட் பண்ணிக்கணும். இது ரெண்டாக கட் பண்ணிங்க சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு, குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு உள்ள ஒரு விதையை ரிமூவ் பண்ணுறோம். இந்த விதையை எடுத்து வச்சுக்கணும். வச்சு விதை ஏற்றணும். இந்த விதை ஏற்றுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு இப்படி செய்யணும். நிறைய பேருக்கு தெரியாது எப்படி உரிக்கணுன்றது, அதனால தான் நான் இதை காமிக்கிறேன். பலாப்பழம் உரிப்பது எப்படி எப்படி இதுமாரி உரிச்சிடணும். உரிச்சிட்டு இதுமாரி வச்சுக்கணும். இதுமாரி இது நம்ம பெரியவங்க சாப்பிட்றது வச்சுக்கணும். உரிச்சிட்டேன் இதை. இது வந்து சின்ன குழந்தைங்க சாப்பிட்ணுன்னா இதுமாரி வச்சுக்கின்னு தேன் என்ன பண்ணணும், தேன் எடுத்து இப்படி ஒரு ஸ்பூன் எடுத்து விட்டு தேன் விட்டு இதை நம்ம சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம். இது குழந்தைங்க சாப்பிட்றது இதுமாதிரி தேன் ஊற்றி கொடுத்தீங்கன்னா இப்போ நல்லா விரும்பி சாப்பிடும். சொலையும் இனிப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துங்க. பலாப்பழம் கொட்டை இருக்கு இல்லையா, இதையும் நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள். இந்த கொட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு நம்ம பொரியலெல்லாம் போட்டுக்கலாம். கறி குழம்புல, ஆட்டுக்கறி குழம்புல, கோழி கறி குழம்பு எல்லாத்துலேயும், மட்டன் சிக்கன் எல்லாத்துக்கும் போடலாம். இதை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். கொட்டையும் வேஸ்ட் ஆகாது. அதனால எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.